யாருமே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நமக்காக ஏசப்பா இருக்காங்க. நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிப்பார். மனுஷங்க விசாரிக்கல, யாருமே நீ விசாரிக்க மாட்டேங்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது நம்மளை எல்லா நேரத்திலும் விசாரிக்கிறோம் நம்ம ஏசப்பா மட்டும்தான். பாட்டு நாங்க படிக்கிறோம், கேளுங்க. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனும் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், சோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், சோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுப்பதில்லை. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஜமென்று வருபவரை தள்ளாத தேவனவர், தஜமென்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஜியாது மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதிஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகள் சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதிஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகள் சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகந்தரவே உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். கஷ்டப்படும் போது நமக்கு உதவும்